தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், அதுலயும் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கவனமா இருக்கணும் அப்படின்னு பஞ்சநாதன் சார் சொல்லியிருந்தாரு. நீங்க பார்க்கும்போது திருமண விஷயமா இருக்கட்டும், சுயதொழிலா இருக்கட்டும், இந்த வாட்டி இவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நல்லா கேட்டீங்க. முதல்ல படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது இந்த வருஷம். ஒழுங்காக படித்து முடிக்காத பேப்பரில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணுமே தவிர, நம்பிக்கையின் பேரில் செயல்படுவது என்பது கையெழுத்து போடுவது. அதைத்தான் பஞ்சநாத் சார் சொன்னாங்க. டைப் அடித்து மெசேஜ் அனுப்பிவிட்டு அப்புறம் நான் அடிக்கலைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. மொபைல் உங்களுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைபாடுகளால் வரக்கூடிய சில சிக்கல்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவான் உச்சத்துக்கு போகிறார், ஆனால் அட்டமஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுகிற போது அந்த இருந்த இடம் கொஞ்சம் பலவீனப்படுத்தப்படும். அப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் நம்பிக்கையின் பெயரால் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தொழில் பண்ணி கடனை வாங்கி அதை இதையும் போட்டு மொத்தத்தில் வந்து ஒன்றா போட்டு உழைப்பிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மனநிலை வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஏன்னா பற்றாக்குறைக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் சனி இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடம் என்பது அந்த இடத்துல ரொம்ப ஸ்டஃப்பாக போயிடும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் போய் உட்காரணும். நான் மேனேஜரை வச்சேன், ஃபேக்ட்ரி அது வாட்டில் ஓடிட்டுருக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பெரிய பள்ளத்தில் கொண்டே விட்டுடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அதே போல் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது ரெண்டுலேயுமே நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகணும். பேங்க்லேருந்து லோன் வாங்குறீங்களா, நீங்களே மேனேஜரை போய் பார்க்கணும். கட்டுறீங்களா, நீங்களே முன்னாடி இருந்து கட்டணும். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் உங்களுடைய இன்வால்மெண்ட் நேரடியாக போய் இறங்குற அந்த இது இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கும். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். கட்டாயமாக வீடு நல மாற்றங்கள் ஏற்படும். வாடகைக்கு இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகலாம், இல்லை சொந்த வீடு வாங்கினவங்க கூட இன்னொரு வீட்டை மாற்றலாம். இப்படி இடமாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்க கூட இடமாற வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. மாற்றங்கள் தான் வாழ்க்கை. எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. உஷாராக இருந்துக்கோங்க. இதுதான் இந்த வருஷத்தில் நான் சொல்கிற ஒரு தகவல்.